மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். கங்கா, கங்கா, வைஷு, என்னென்ன? கங்காவும் ஆகாஷம் எங்க? ஹால்லயும் இல்லைன்னு மேல போய் பார்த்தேன், ரூம்லயும் இல்ல. ரெண்டு பேரும் எங்க போனாங்க? அண்ணி எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையா அண்ணே? ஏ, கங்காவும் ஆகாஷம் எங்கன்னு கேட்டா அண்ணி ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலையான்னு கேட்டுட்டு இருக்க. என்னாச்சு? வைஷு, அப்பா, பொண்டாட்டியும் பையனையும் காணும்னு பதறி போய் கேக்குறான்ல, சொல்லு. என்ன முழிக்கிற? ரெண்டு பேரும் எங்க? அது வந்து அண்ணியோட அப்பா நம்ம அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அண்ணியை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன சொல்ற? அவர் எதுக்கு இவர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போனாரு? ஆ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆ, அண்ணா, அது அந்த கந்து வெட்டிக்காரங்கிட்ட நீங்க கடன் வாங்குனீங்கல்ல, அதுக்கப்புறம் கந்து வெட்டிக்காரன் வீட்டுக்கு வந்திருந்தான்ல, அது விஷயமா தான் அன்னிக்கிட்ட அப்பா பேசிட்டு இருந்தாரு. எப்போ அவர் பையன் கடன்காரனானதுக்கு நீதான் காரணம்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல என்னமா வேலை? வாமா போலாம். அண்ணி ஆகாஷ ஸ்கூல்ல இருந்தே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களாப்பா? கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய தப்பாப்பா. சும்மா இந்த தத்துவெல்லாம் சொல்லி வெறுப்பேத்தாதீங்கப்பா. 1000 கோடி 5000 கோடின்னு வாங்கினவெல்லாம் என்ன இப்ப வந்து வேதனை இல்லையா இருக்கான்? எல்லாம் இப்ப நம்பர் 1 பணக்காரங்களா இருக்காங்க. 1000 கோடி 5000 கோடி வாங்கினவன்லாம் வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்காங்க. பணத்தை திருப்பி தர போறது இல்ல. 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கினானே, அவன் தோல்ல தான் துண்டை போட்டு இழுத்துட்டு போவான். ஏண்டா, நல்லது சொன்னா எடுத்துக்கவே மாட்டீங்களா?